எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 57 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சது ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோங்க. இம்பார்ட்டண்டான டாபிக் மியூசிக். ஒவ்வொருத்தவங்க இசை பயணத்தில் பயணிக்கும் போது ஒவ்வொருத்தவங்க டாப் மோஸ்டில் இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் மியூசிக் அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா இன்றைக்கே நோட் பண்ணிக்க, மியூசிக்ன்றது ஒரு கடல் மாதிரி. எல்லா வகையான மியூசிக் இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்க. வாசிக்கிறது கீபோர்ட், சரிங்களா? வீணை வாசிக்கிறவங்க, தென் பார்த்தீங்கன்னா பியானோ. ஸோ நிறையா இருக்குங்க, ஏகப்பட்ட மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி சிஸ்டம் இருக்குது. நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்டிங்? மியூசிக்ன்றது சிங்கராக கூட இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனிருத் அவங்க மியூசிக், ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக். ஸோ நிறைய இருக்குது. இளையராஜா சார் மியூசிக். அதேமாதிரி நிறைய பேரோட மியூசிக் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மேட்ச் ஆகும். சிங்கர் லைனில் போகலாம். நீங்கள் வாசிக்கிற திறமை இருந்ததுன்னா கீபோர்ட் சிஸ்டம், தென் புல்லாங்குழல், ஸோ அதெல்லாம் வாசிக்கிறவங்க, மிருதங்கம், மோளம் அடிக்கிறவங்க, திருமண நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க. ஸோ பிபி நாதஸ்வரம். ஸோ நிறைய இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. மியூசிக் அதிலே அடங்கிடுச்சு. நாம் தான் எதில் டேலண்டாக இருக்கோம்னு வரணும். மியூசிக்ன்றது டான்ஸ் கூட சொல்லலாம். ஸோ ஒரு மியூசிக்கு போட்டால் டான்ஸ் ஆடுவாங்க பாருங்கள். சும்மா அப்படியே சுற்றி 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 ஆடுவாங்க இப்போ இருக்க பசங்க. அவ்வளோ டேலண்டட். நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி நிறைய பிரபுதேவா மாஸ்டர் உருவாகுவாங்க. சாண்டி மாஸ்டர் மாதிரி நிறைய சாண்டி மாஸ்டர், கலா மாஸ்டர் மாதிரி நிறைய கலா மாஸ்டர் உருவாகணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. டான்ஸுன்றது என்னுடைய ஆம்பிஷன், ஹாபிஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். குத்து டான்ஸ் ஆடுறது, வெஸ்டர்ன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். எனக்கு ஆசை என்னென்னா கலா மாஸ்டர்கிட்ட போயிட்டு நாம் கண்டிப்பாக டான்ஸ் கற்றுக்கணுன்றது தான் என்னுடைய ஆம்பிஷன். பட் இந்த ஏஜில் எனக்கு இப்போ 34 முடிஞ்சு 35 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ஸோ சின்ன வயசுலேருந்தே நீங்கள் உங்களுடைய டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு கலா மாஸ்டர்கிட்ட போகணுமா, சாண்டி மாஸ்டர்கிட்ட போகணுமா, பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட போகணுமா, தென் பார்த்திங்கன்னா சாந்தனம், பாக்கியராஜ் சாந்தனம், ஸோ கீகி ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு இப்போ நியூ டான்ஸ் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நல்லா போய்ட்டு ஜாயின் பண்ணுமா. நிறைய மினி ஸ்டுடியோஸ்லாம் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணிக்கணும், டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. உலகத்தில் நாம் இருக்கிறோன்றத விட நம்ம கையில் உலகம் இருக்குது. நினச்சி பாருங்கள். ஸோ ஒரு கல் இருக்கு இல்லையா, அதை தூரத்தில் பிடிச்சா அது என்ன தெரியும்? அது ஒரு கல் மாதிரி இருக்குதுன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். அதே கொஞ்சம் கிட்டக்க வச்சு பாருங்கள், நல்லா தெரியும். அதே இன்னும் நல்லா கண்ணுக்கு கிட்டக்க வச்சு பாருங்கள், இன்னும் நல்லா தெரியும். ஸோ அதே மாதிரி தான் கஷ்டன்றது ஒரு கல் மாதிரி. அதை தூக்கி கடலில் எரிஞ்சிருங்க, அதில் போயிட்டு கரைஞ்சிடும். சரிங்களா? நீங்கள் கஷ்டத்தை கடந்து இந்த பாதையில் பிடிச்சி உங்களுக்குன்னு ஒரு திறமையை வழிவகுத்துக்கணும். இன்றைக்கி எஜுகேஷன் படித்தா டேலண்டாக இருக்கவங்க படிக்கலாம். இல்லைங்க எனக்கு பாட்டு பாடுறதா திறமை இருக்குது, டான்ஸ் ஆடுறதா திறமை இருக்குது, வாசிக்கிறதா திறமை இருக்குது, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேது அப்படின்னா, இப்போ யூடியூப் சேனலும் நல்ல ஒரு பிளாட்ஃபார்முங்க. இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். அஸ் ஏ பேரண்ட்ஸ் நம்ம கூட சப்போர்ட்டாக இருக்கணும், பிலீவ் பண்ணணும், உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கணும். என்னுடைய பையன் நல்லா வருவான், என்னுடைய பொண்ணு நல்லா வருவான்னு நம்பிக்கை வைக்கணும், சப்போர்ட் பண்ணணும்.
ஊர் உலகம் எது சொன்னாலும் இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுருங்க. அவங்க திறமையை கொண்டு வந்து அவங்கள வந்து சப்போர்ட் சிஸ்டமாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உன்னை பற்றி யோசித்தீங்க படி வருஷம். எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குங்க. படி படி படி, காலையில் படி மாலையில் படி, நன்கு படி மனதில் படும்படி படி. படி படி படி, காலையில் படி மாலையில் படி, மனதில் படி, நன்கு படி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. படி படி படி, காலையில் படி மாலையில் படி, நன்கு படி, மனதில் படும்படி படி. இதேமாரி சொல்லிகிட்ருக்கீங்க. என்ன தான் படித்தாலும் சில பேருக்கு ஏறாது. அவங்கள மாதிரி உள்ளவங்க அவங்க எந்த இதில் டேலண்ட், ஆர்ச், நிறைய பேர் ஆர்ச்சில் அதை குறி வச்சு தாக்கி அடிக்கிறதுல அதில் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ரிங் ரிங் போடுறது இருக்கு இல்லையா, அதில் சூப்பராக இருப்பாங்க. கபடி அதில் வந்து சூப்பராக வெல் பிளேயராக இருப்பாங்க. ஸோ இதேமாரி லாட் ஆஃப் இருக்குது. மியூசிக் மட்டும் இல்லை, இந்த மாதிரி எல்லாம் கலந்துருக்குங்க. அதே மாதிரி உங்களோட திறமை என்னன்னு பார்த்து நீங்கள் வளர்ந்து வரணும். திஸ் இஸ் மை கான்செப்ட். இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணணும். பேரண்ட்ஸ் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும், பேரண்ட்ஸ் பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வைக்கணும். ஒரே கல்லில் 2 மாங்காய். See you later guys. உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சில பேர் வந்து கவிதை எழுதுறது டேலண்டாக இருப்பாங்க. எவ்வளோ இருக்குங்க ரைட்டிங் பர்சன். ஸோ கதை எழுதுறது, ஸ்டோரி, ஸோ வாட் அவர் ஜேர்னலிஸ்ட் நிறைய இருக்குது. நியூஸ் வாசிக்கிறவங்க, அதை இது பண்ணுறவங்க நிறைய இருக்குங்க. அலசி ஆராய்ஞ்சு உங்களை அப்படியே செதுக்கணும். See you later guys. உங்கள் சுகன்யா.